5 கிலோ உரமாக இருந்துச்சுன்னா 25 லிட்டர் தண்ணியில் கலக்கணும். ஆமாம், இது 10 கிலோவாக இருந்துச்சுன்னா 50 லிட்டர் தண்ணியில் கலக்கணும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ட்ரம்லையோ அல்லது பக்கெட்லேயோ யூஸ் பண்ணிக்கலாம். கம்மியான செடி இருக்குதுனாக்கா கம்மியாக உரம் சேர்த்துறதுனால ஒரு 50 லிட்டருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ட்ரம் செட் பண்ணிட்டிங்கனாக்கா அதில் விட்டுடலாம். தெரிஞ்சுங்களா? இது தனித்தனியாக கலக்கலாம். இது எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்னா, இந்த த்ராட்டில் வால்வு இதை முழுசாக திறந்துருக்கும். அதில் பாதியாக க்ளோஸ் பண்ணால் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். நல்லா தண்ணி போகும். தண்ணி போகும்போது இங்கே ஒரு வேக்யூம் க்ரியேட் ஆகும். வேக்யூம் இந்த வெற்றிடம் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆகும்போது பக்கெட்லேயே ட்ரம்லேயே போட்டோம்னா உறிஞ்சு எடுத்துடும். ஆனால் நீங்கள் நிறைய தண்ணி போட்டு கலக்கக்கூடாது. 1 கிலோவுக்கு 5 லிட்டர் தண்ணி, 5 கிலோவுக்கு 25 லிட்டர் தண்ணி, 50 கிலோவுக்கு 10 கிலோவுக்கு 50 லிட்டர் தண்ணி, அந்த மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணி தான் கொடுக்கணும். கேல்குலேட் பண்ணாத கொடுக்கக்கூடாது. அப்புறம் மரப்பயிருக்கெல்லாம் சொட்டு நீர் மேலே பட்டன் இருக்கும். அதாவது ஆன்லைன் பட்டன். மற்ற காய்கறி பயிருக்கெல்லாம் இன்லைன் பட்டன் உள்ளேயே சரிங்களா? இதை அடைச்சிருச்சுன்னா தட்டோணுமா ஒழிய, குச்சி எடுத்து தட்டோணுமா ஒழிய இன்னூசி எடுத்து குத்தக்கூடாது. தயவு செஞ்சு இப்படி இந்த லேட்டில் இருந்தால் தட்டோணுமா ஒழிய இன்னூசி எடுத்து குத்தக்கூடாது. அது வேஸ்டேஜ் ஆகும். சரிங்களா? அப்போ இது ஆசிட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அதுதான். தண்ணி வரலைனாலும் எறும்பு அடித்தாலும் என்ன பண்ணணும்னா, குச்சி எடுத்து முளைக்குச்சி மாதிரி இருக்கிறத குச்சி எடுத்து தட்டோணுமா ஒழிய குத்தக்கூடாது. சரியா? இதில் எதாவது ஸ்கேல் பண்ணணும். இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி சேர்த்தக்கூடாது. எது சேர்த்தணும்னு சொல்கிறேன். இது ஒரு சின்ன விஷயம் இருக்குது. நாங்கள் இப்படி நீங்கள் சொல்கிற மெத்தேடில் கொடுக்குறது பேட்டரி த்ரீயில் உரத்தை கலந்து அதில் மெட்டீரியல் கொடுத்துட்றோம். உரத்தினுடைய தண்ணீர் அதில் கொடுத்துட்றோம். பேட்டரி ஸ்ப்ரேயர் அதில் கொடுத்துட்றோம். அதில் அந்த ஓசர் மூலிமா இந்த கனெக்ட் மூலிமா அந்த தொட்டி கனெக்ட் மூலிமா அதில் கொடுத்தா அதில் எடுத்துக்குது. எல்லாமே இல்லாதவங்க அதுதான் பண்ணுவாங்க. இல்லைங்க சார், இது வச்சிருந்தாங்கன்னா இதில் கொடுக்குறது ஒவ்வொரு கழனிக்காக அவ்வளோதான் அது மாதிரி செய்யலாம். ஒவ்வொரு வயலுக்காக தான் செய்யணும். ஒரு ஏக்கருக்கு 3 இதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இது மாதிரி விட்டால் தான் சரியாக இருக்கும். இது நாங்கள் பேட்டரி பீரியட் மூலிமா ஒவ்வொரு வயலுக்கும் ஒவ்வொரு